ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம கார்டன் பார்க்க ரெடியா? இந்த வாரம் நம்ம இன்றைக்கி தான் கார்டன் வீடியோ போடுறோம். எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கம்மா. சரி, அதுக்கு முன்னாடி எல்லோரும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு பொறுமையாக வந்து நம்ம வீடியோ பார்த்தா போதும். நம்ம வீடியோவில் இன்றைக்கி பார்க்க போகிற நம்ம செடிகள் எல்லாமே ஒரு சைடில் தான் பார்த்துட்டு இருந்தோம். இது முன்னாடி இருக்கிற இன்னொரு பக்க செடி, நம்ம ரோஸ் செடி, கனகாம்பரம் எல்லா செடியும் பார்க்க போகிறோம். இந்த ரோஸ் செடி பற்றி முதல்ல பார்த்துடலாம். ரோஸ் வந்து பயங்கரமாக வளர்ந்து இருந்தது. இந்த பக்கம் வந்தாலே வர முடியாமல் நம்மளுக்கு அப்படியே சாஞ்சி நம்ம கண்ணில் தட்டுற மாதிரி இருந்தது. அதையெல்லாம் கட் பண்ணி விட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா எவ்வளோ துளிர் பாருங்கள், அவ்வளோ துளிர். மொட்டுக்கள் 1-2 தான் வந்திருக்கு, எல்லா துளிர்லேயும் வரலை. ஓரளவு நல்லாவே வந்திருக்கு. இது வந்து கல்கத்தா ரோஸ், சூப்பராக நம்மளுக்கு துளிர் வந்திருக்குறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர் ரோஸ், அவங்க வந்து நிறைய வரலை. எப்போவுமே நல்லா கொத்து கொத்தாக தான் வைப்பாங்க மொட்டு. ஆனால் இப்போது வந்து 1-2 தான் வந்திருக்குறாங்க. சரி, ஓகே, பரவாயில்ல, எப்படின்னாலும் நம்மளுக்கு துளிர் வந்திருக்குறாங்க அதுலேயும். அப்புறம் ரெட் கலர் ரோஸில் இப்போ நம்மளுக்கு வந்து பூத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. 1-2 வச்சு பூக்கள் வந்துக்கிட்டே இருக்காங்க. இப்போவும் 2 பூ இருக்குது. அப்புறம் அப்படியே பார்த்தோம்னா நம்ம பன்னீர் ரோஸில் வந்து அந்தளவுக்கு துளிர் வரல. நிறைய துளிருங்க இருந்தது, பூக்களும் இல்லை. எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி விட்டேன். இப்போ 1-2 துளிர் வந்திருக்கிறாங்க, மொட்டுக்கள் வரல இன்னும். இந்த பன்னீர் ரோஸ் தான் நம்மளுக்கு பூக்கவே மாட்டேன்னு வாங்கும்போது பூக்கள் இருந்தது, அப்புறம் வந்து பூக்களே இல்லை. நிறைய வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். உரம் கூட மாற்றி வச்சு பார்த்தேன். ஸோ வரலை. அந்த செடியை ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் வேறு ஏதாவது தான் வைக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா அதிலேருந்தே நம்மளுக்கு வந்து இந்த கொடி படருது. இது என்ன கொடி தெரியுமா? வெள்ளரி கொடிங்க. வெள்ளரிக்காய் வாங்கினதில் நாங்கள் தான் சொல்லுவோமே, தூக்கி போட மாட்டோம், எல்லாத்தையும் உரமாகட்டும்னு தூக்கின்னு போட்டோம். முளைச்சி வந்தாச்சு கொடி. சரி, அதுவும் கிர்னி பழம் மாதிரி ஒரு பழமாவது போடுதா பார்க்கலாம். அப்புறம் வந்து கனகாம்பரம் செடியில் பார்த்திங்கன்னா வெயில் தாங்காமல் பாருங்கள், அது பூத்தது அப்படியே காஞ்சி அதுலேயே கீழே கொட்டாமல் அதுலேயே காஞ்சி இருக்குது. பூக்கள் வந்து பறிக்கலைங்க, கீழே கொட்டி தான் போகும். எப்போ அதுதான் பறிப்போம். எல்லோ கலர் நிறையாவே இருக்குது. இந்த வாரம் பறிச்சிட்டுன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஓரளவு இருக்கிறாங்க பூக்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா பழச்செடியில் நம்ம மாதுளை பழச்செடி சொல்லவே வேண்டாம், நல்லாவே வளர்ந்து நிற்கிறாங்க. இப்போ வந்து உரம் கொடுத்ததுக்கும் நல்லா துளிர் வந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க அடுத்தாக்கில் பார்த்திங்கன்னா சப்போட்டா பார்த்திங்கன்னா பக்கத்து வீட்டில் வந்து மரங்கள் வச்சுருக்காங்க. அது அந்த நிழல் விழுதுறதுனாலே என்னன்னு தெரியல, அந்தளவுக்கு க்ரோத்து இங்கே இல்லை. வர்ற க்ரோத்து வருது, பூக்கள் வைக்க மாட்டேங்குது. இப்படி தான் இருக்கும். சூரிய ஒளி வந்து கம்மியாக படுறது தான் என்னென்னு தெரியல. இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இதிலே கொடி இருக்குது, இதிலேயே வந்து துணி வேறு காய வச்சுடுவோம். ஸோ ஃபுல் நிழலில் தான் நிற்குது பழச்செடிங்க, வைக்கிறதுக்கு இடமே இல்லை. இது பாருங்கள் ஸ்ட்ரென்த்து எப்படி வந்துடுச்சுன்னு. சப்போட்டா பழத்தில் பாதி தாங்க வச்சுருக்கிற மண். இதில் அவ்வளோ அழகாக வந்து மரம் மாதிரி ஸ்ட்ரென்த் வச்சு அழகாக வந்திருக்குதுங்க. ஃபுல்லாக அவ்வளோ சூப்பர், இவ்வளோ அழகாக வந்திருக்குறாங்க, வந்துக்கிட்டே இருக்காங்க. துளிர் வந்திருக்குது, ஆனால் மொட்டுக்கள் மட்டும் வரலை. இப்போ கூட நம்ம வந்து பழச்செடிக்கான உரம் வச்சோம், வரலை. ஸோ பார்க்கலாம், நம்ம எப்படின்னா வெளியிலையாவது இருந்தால் தான் பழச்செடிக்காக வாங்கணும். ஒரு நாள் போகலாம், நர்சரி போகலான்னு பார்த்தா போக முடியல. சரி, பார்ப்போம். அப்புறம் அப்படியே பார்த்தோம்னா நம்மளோட சப்போட்டா செடி போக நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது கமலாரஞ்சு. இதுவுமே பார்த்திங்கன்னா நிறைய துளிர் வருது, பட் மொட்டு வரல, பூ வைக்கலை, காய் வர மாட்டேங்குது. நம்ம செம்பருத்தி பார்த்தோம்னா இப்போது செம்பருத்தியில் இந்த வெயிலில் நாங்கள் வெள்ளைப்பூச்சி தாக்கல் தாங்க நிறைய நம்மளுக்கு வந்து வரும். இப்படி ஏற்கனவே நம்மளுக்கு இந்த செம்பருத்தியில் வந்து அது பார்த்திங்கன்னா காயிற லெவலுக்கு வந்தது. அப்புறம் மறுபடியும் எப்படியோ துளுத்து சூப்பராக வந்துட்டாங்க, அவங்களே தேறி வந்துட்டாங்க. நான் அதுக்கு எந்த ஒரு மருந்துமே கொடுக்கல, அவங்களே வந்துட்டாங்க. இது மாதிரி நிறைய இருந்ததுன்னா உடச்சி விடுவேன், அவ்வளோதான். இப்படி தான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இது போல் பழுத்து கீழே கொட்டி இதுவாகிடுச்சு.
அப்புறம் பார்த்திங்கன்னா காயிற மாதிரி எதுலே இல்லாமல் நின்றுது. அப்புறம் அழகாக துளிர் வந்து பூக்களும் நிறைய கொடுத்துட்ருக்கு. இன்னமும் நம்மளுக்கு வந்து பூக்கள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் இந்த வெள்ளைப்பூச்சி மறுபடியும் வந்திருக்குது. சரி பார்க்கலாம். அப்புறம் இட்லி பூச்செடி இது பார்த்திங்கன்னா வெள்ளை வெள்ளையர்னு நம்மளுக்கு மஞ்சளாக ஒரு மாதிரி வெளுத்து போன மாதிரி அதில் இருந்ததுக்கு உரம் சொல்லியிருக்கேன் நான் ஏற்கனவே. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் மறுபடியும் சொல்கிறேன். எனக்கு வந்து லிங்க்கெல்லாம் எடுத்து வைக்க தெரியாதுங்க. ஸோ வந்து மறுபடியும் என்ன உரம்னு கேட்டிங்கன்னா சொல்கிறேன். இப்போவும் பார்த்திங்கன்னா அது மாதிரி தான் நிறையா இருந்தது. அதோட இலைகள் இருந்தது காஞ்சி போன மாதிரி, அதை எடுத்துகிட்டு வந்து போட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே கொஞ்சம் அப்படியே கருப்பாக பச்சை கலரில் மாறுது. சின்ன செடியெல்லாம் கூட வந்திருக்குது. நம்மளுக்கு அதை எடுத்து வச்சு மறுபடியும் செடி உருவாக்கலாம். அப்புறம் பாரிஜாதம் நிறைய மொட்டுக்கள் இருந்தது. 1 2ன்னு பூத்து முடித்து வந்து மொட்டுக்கள் ஏதோ 1 2 இருக்குது. இது பாருங்கள் 1 இருக்குது. மீதி எல்லாம் சின்ன சின்னதாக இப்போ மறுபடியும் வருது. அவ்வளோதாங்க. சரிங்க, இன்றைக்கி இந்த வீடியோ இதில் முடிச்சிக்கலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா, பாய் பாய், see you.